ஹாய், நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். கனவா மீன் ஃபிஷ் ஃப்ரை. இது பாருங்கள், இதுதான் கனவா மீன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி தான் இருக்கும் கனவா மீன். இது வந்து தலை, இது வந்து அதோட உடம்பு. இதுக்குள்ளால வந்து ஒரு மாதிரி இப்படி கம்பி மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி இப்படி இலையில வச்சுருக்கேன். இங்கே இருக்குது நிறைய மீன். இப்போ வாஷ் பண்ணுறேன் எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, இதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு மாதிரி ஒரு வயலட் கலரில் தோல் இருக்கும். அந்த தோலை இப்படி அமுத்தி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். எடுத்தாச்சுன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் பின்னாடி இந்த மாதிரி ரெண்டு வால் மாதிரி இருக்கும். அதையும் பிச்சு எடுத்துருங்க. அது ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்த பிறகு உள்ளே இருந்து தலையை இப்படி எடுத்திங்கன்னா அது வந்துடும். அதுக்குள்ளால் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், முள் மாதிரி. அதையும் எடுத்துருங்க. இதுக்குள்ளால் இருக்கக்கூடிய அழுக்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இனி இந்த வால் மாதிரி இருந்துச்சுல, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலையும் எடுத்துட்டு, அதுவும் ஒயிட் கலரில் ஆயிரும். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தலையில் நடுவில் கட்டியாக இருக்கும், அதை வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி. அப்புறம் கீழே இருந்து நம்ம அந்த உடம்புக்குள்ளாலேருந்து எடுத்தோம்ல, அந்த அவ்வளோத்தையும் எடுத்து தூர போட்டுடலாம். இந்த கண்ணோடு சேர்ந்து இந்த இது அவ்வளோ அப்படி வச்சுக்கணும். இதுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். இன்னொன்று க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு மேலே உள்ள தோலை வந்து இப்படி அமுத்தி எடுத்திங்கன்னா வந்துடும் ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த பின்னாடி இந்த வால் மாதிரி இருந்தது வந்து எடுத்து அதில் மேலே இருக்க தோலையும் எடுத்துடணும். அப்புறமா இந்த தலையை இப்படி எடுத்துட்டு இதுக்குள்ளால் இருக்க இந்த முள்ளையும் எடுத்து போட்டுட்டு, இதுக்குள்ளால் இருக்கிறது வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டும்போது இன்னும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சும்மா உள்ளே இருக்க அழுக்க மட்டும் வெளியே எடுத்துருங்க. அப்புறம் இதில் கீழே இருக்க அவ்வளோத்தையும் வச்சு எடுத்துடலாம். அப்புறம் இதில் மேலே இந்த கட்டியாக இருக்கிறது, இதுக்குள்ளாலேருந்து ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஒரு இது வரும். அது வந்து தண்ணி ஃபுல்லாகவே அப்படி அந்த கலர் கருப்பு கலருக்கு மாற்றிடும். அது எதுக்காக அப்படின்னா, அது ஏதாவது மீன் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அது வந்து அந்த சொல்யூஷனை வந்து தண்ணியில் விட்டுரும். அப்போ அதை சுற்றி எல்லாமே கருப்பாயிரும். இந்த மீன் உள்ளே இருக்கிறது தெரியாது. அதுக்காக தான் அந்த ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலரில் அது உடம்புல இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது. இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். சொன்னேன்ல ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு சொல்யூஷன் இருக்கும்னு, அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அது பியாமலே எடுத்துடலாம். இல்லாட்டா தண்ணி இப்படி கருப்பு கலரில் மாறிடும். இந்த இதை வந்து அமுத்துனீங்கன்னா இதுலேருந்து அந்த சொல்யூஷன் வருங்க பாருங்கள். இது தண்ணியில் பட்டுன்னா அப்படி தண்ணி ஃபுல்லாகவே அதை சுற்றி ஃபுல்லாகவே கருப்பாயிரும். அப்புறம் இந்த இது இருக்குல்ல, அந்த உள்ளே இருந்து நம்ம ஒரு முள் மாதிரி ஒன்று எடுத்தோம்ல, அதுதான் கனவா நாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய மீனில் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். அது வந்து ஸ்லைட் அழிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி. இப்போ இது வந்து சின்ன மீன்னால ரொம்ப மடங்குற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இல்லாமல் அது நல்லா கட்டியாக இருக்கும். அதை வச்சு ஸ்லைட் அழிக்கலாம். இப்படி வாஷ் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது கத்திரியில் இல்லாட்டாலும் மணேர்வாலையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே உள்ளே வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் எடுத்தோம்னா இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அதுலேருந்து உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப இருக்காது, நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணதுனால ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. மணேர்வாலில் வெட்டுறதுனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். அந்த தலையை வந்து ஃபுல்லாகவே அப்படியே போட்டுக்கலாம். தலையை வந்து அப்படியே போட்டுக்கலாம். வாஷ் பண்ணுறது வந்து கஷ்டம், ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி ஒவ்வொன்றையாக க்ளீன் பண்ணணுன்னு உள்ளவங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி சென்டரில் கட் பண்ணிவிட்டு உள்ள அழுக்கெல்லாம் இப்படி எடுத்துடலாம். இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனவா மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கனவா மீன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு தலையை எடுக்காதீங்க, பொட்டும் ரொம்ப, அதனால் தலையை எடுக்காதீங்க. உடம்புல உள்ளது மட்டும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி. உங்களுக்கு நல்லா கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்படின்னா 2 ஸ்பூன் நீங்கள் போட வேண்டிய வரும். அதே மாதிரி நல்ல காரமாக வேணும்னு உள்ளவங்க இந்த காஷ்மீரி சில்லி இந்த வத்தல் பொடி கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஆனால் பெப்பர் பவுடர் கம்மியாக காரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் பவுடர் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. வத்தல் பொடியும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறமா உப்பு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்து ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் போதும். இப்போ இந்த மீன்லாம் எண்ணெயில் போட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா பொட்டும், அதனால ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி க்ளோஸ் ஆகிருக்கட்டும். பார்த்தீங்களா, போட்டுற சத்தம் கேட்குதா? பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். நல்லா தெறிக்கும். அதனால் அதே மாதிரி மூடி வைக்கும்போது சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். நல்லா பொட்டிடணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பொரிஞ்சிடுச்சு. அந்த எண்ணெயில் அந்த நொறையாக வர்றது கம்மியாயிடுச்சு பாருங்கள். அதே போல் பொட்டுறதும் நின்றும். அந்த நேரம் வந்து பொரிஞ்சிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த செட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பொட்டுறதுனால. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.